காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் ஊடலில் வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் என்ன காதல் வாழ்க. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. சக்தி குடு. ஆமா, பசங்க எல்லாம் கூட்டிட்டு வந்தியா? நான் பார்க்கவே இல்லையே. ஏன் சக்தி, கல்யாணத்துக்கு வரும்போது இப்படியா வர்றது? கழுத்துல காதுல நகை போட்டு வரக்கூடாதம்மா? உங்க அம்மா என்னடானா எல்லார்கிட்டயும் மாப்பிள பாக்கணும் சொல்லிட்டு இருக்கா. இப்படி இருந்தா எப்படிமா? கவரிங்ல ஏதாவது நகை போட்டு வந்துடக்கூடாதாமா? இது கூட உங்க அம்மாக்கு தெரியாதா? இது சொன்னா என் மேல கோவப்படுவா. பெரியமா வாமா, கூப்பிட்டீங்களா பெரியமா? உட்காரு. இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீ போட்டுக்கோ. எனக்கு எதுக்கு பெரியமா இதெல்லாம் வேணாம். என்ன வேணான்னுகிட்டு? எடுத்துக்க, உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்க. இல்ல பெரியமா வேணாம். உனக்கு எந்த நேரத்துல என்ன செய்யணும்னு அம்மா எனக்கு தெரியும். இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், போட்டுக்கோ. ஐயோ வேணாம் பெரியமா, ப்ளீஸ். கையெடு. இந்த ரொம்ப நல்லா இருக்கு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி, நீ போ. சரி பெரியமா. அம்மா, நான் உன் பொண்ணு தானே? என்னடி திடீர்னு இப்படி ஒரு டவுட்? நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. அப்படி என்ன நடந்து போச்சு? உன் பொண்ணு நானா இல்ல அந்த சக்தியா? நீயும் தான் அவளும் தான். இப்ப எதுக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? நான் எதுக்கு கேக்குறேன்னு உண்மையிலேயே உனக்கு புரியலையா? புரியலம்மா, நீயே சொல்லு. எதுக்கு ஏன் நகையை அவகிட்ட கொடுத்த? கொடுத்தா என்னடி? உனக்கு தான் இவ்ளோ நகைங்க இருக்குல்ல. அவ கழுத்துல ஒண்ணுமே போடாம சுத்திட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் கேள்வி கேக்குறாங்க. அது நமக்கு அசிங்கம் தானே, அதனாலதான் கொடுத்தேன். நமக்கு என்ன அசிங்கம்? ஒன்னும் இல்லாத அவங்களுக்கு தான் அசிங்கம். இப்ப ஏன் நகை எனக்கு வேணும். அவ நிழல் பட்டா கூட எனக்கு அருவருப்பா இருக்கும். நீ என்னடானா ஏன் நகையை தூக்கி அவகிட்ட கொடுத்திருக்க? ஏன் நகையை அவ போட்டுக்கிறதா? வாய மூடுறி. வர வர உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அருவருப்பா இருக்கான், அருவருப்பு. ஏய், அவங்க எந்த வகையில குறைஞ்சு போயிட்டாங்க? எல்லா விதத்திலயும் தான். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நம்ம பக்கத்துல கூட அவங்க நிக்க கூடாது. பிச்சைக்கார கும்பல். யார பார்த்து பிச்சைக்கார கும்பல்னு சொல்ற? அவங்க என்ன உங்ககிட்ட வந்து கையேந்தி நின்னாங்களா? நாமளே ஏதாவது கொடுத்தா கூட கை நீட்டி வாங்க மாட்டாங்க. அவ்வளவு கௌரவம் பாக்குறவங்க. அண்ணன் கல்யாணம் நடக்குதுன்னு பொறுப்பு கொஞ்சமாவது உனக்கு இருக்காடி? அவங்கள பாரு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க வீட்டு கல்யாணம் மாதிரி நினைச்சு ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சொந்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு இருக்கிற கெட்ட புத்திக்கு அதெல்லாம் புரியாது. கல்யாணம் முடியற வரைக்கும் வாய மூடிக்கிட்டு இரு. இந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு போட்டுருவேன். என்னடி இது? சோத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்க. அழகா கைக்கு மருதாணி போடலாம்ல. மா, அதெல்லாம் 1980யோட முடிஞ்சிருச்சுமா. இது 2017. கொஞ்சம் லேட்டஸ்ட்க்கு வாமா. என்னடி உங்க லேட்டஸ்ட்? இன்னைக்கும் சாமிக்கு கற்பூரம் தானே காட்டுறோம். லேட்டஸ்ட்னு சொல்லி டார்ச் லைட்டியா காட்டுறோம். இப்படி எந்த காலத்திலயும் மாறாத சில விஷயங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு. லேட்டஸ்டா லேட்டஸ்ட்.
எஃப்எம் ரேடியோவை இன்னைக்கு யார் ஆன் பண்ணான்னு தெரியலையே. ஏய் யாரடி எஃப்எம் ரேடியோ? என்ன தானே சொல்ற? அம்மா, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆற? அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டேன்னு தானே கேட்டேன். அம்மா, எஃப்எம் ரேடியோனா என்ன? ஃபாதரும் மதரும் அட்வைஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏய் ஏதுடி இது? பெரியம்மா கொடுத்தாங்கம்மா. அக்கா இது உனக்கு சூப்பரா இருக்குக்கா. உனக்கு தானே பெரியம்மா கொடுத்தாங்க, நீயே போட்டுக்க வேண்டியதானே. என்ன விட இப்ப உனக்கு தானே ரொம்ப முக்கியம். அடுத்த கல்யாணம் பண்ண நீ தானே. கரெக்ட் தானம்மா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடி. அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருக்கிற வீட்லயே எனக்கு தான் வேணும் உனக்கு தான் வேணும்னு அடிச்சுக்கிறாங்க. ஆனா நீங்க 4 பேரும் எல்லா விஷயத்திலயும் உங்களுக்குள்ளேயே விட்டு கொடுத்துக்கிறீங்க. இப்படி பிள்ளைங்க கிடைக்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா, எஃப்எம் ரேடியோ ஆஃப் பண்ணு. சென்டிமெண்ட் ஜாஸ்தி ஆகுது. முதல்ல இதை நீ சாப்பிடு. சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா இது வரைக்கும் என்ன அடிச்சதே இல்ல. எங்க அம்மா கிட்ட என்ன அடி வாங்க வச்சுட்டு நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்களா? கொஞ்சம் சாப்பிடுமா. எனக்கு தெரியாது, கொஞ்சம் சாப்பிட்டுதான் ஆகணும். இனிமே உங்க லைஃப்ல சந்தோஷமே இருக்க கூடாது. தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்கீங்கல்ல. ஏன் ஸ்டேட்டஸ் என்ன உங்க ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு பிச்சைக்கார குடும்பம் என்ன ஜெயிக்க விட்டுருவேனா? இங்க இருந்து நீங்க எல்லாம் போறதுக்குள்ள அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போற மாதிரி நான் பண்ணல. நான் ஐஸ்வர்யா இல்ல. ரன்பீர், சொல்லுங்க சார். 30 மினிட்ஸ்ல ஆபீஸ்க்கு போயிட்டு நம்மளோட ஷேர் பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகே பாஸ்? ஒரு போன்ல 2 சிம் கார்டு போடலாம் பாஸ். ஆனா 2 போன்ல ஒரு சிம் கார்டு போட முடியாது பாஸ். இவ்வளவு கேவலமான எக்ஸாம்பிள் இப்ப எதுக்கு சொல்ற பாஸ்? அங்க பாட்டி கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் போறேன், நீங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. இங்க இருந்து திரும்ப ஆபீஸ் போகணும்னு சொல்றீங்க. கெஸ்ட் ஹவுஸ் போறேன்னா பாட்டி கிட்ட மாட்டிக்குவோம் பாஸ். என்னால தசாவதாரம் எடுக்க முடியாது. யோ, அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா? என் கூட கோகுல கிருஷ்ணன் ஒருத்தன் பிறந்திருக்கான். அவன் கிட்ட கெஸ்ட் ஹவுஸ் போகணும்னு சொன்னா போதும், அடுத்த நிமிஷம் அவன் அங்க இருப்பான். யங்ஸ்டர்ஸ்னா அப்படி தாண்டா இருப்பானுங்க. நீ மட்டும் தாண்டா இப்படி இருந்து என்ன பாடா படுத்தி எடுக்கிற. சாரிங்க. பரவாயில்ல. சொல்றானா? டேய், எங்கடா இருக்க? சூப்பர் மார்க்கெட்ல இருக்கேன். சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்ற நீ? சூப்பர் மார்க்கெட்டா இல்ல சுமாரான மார்க்கெட்டான்னு பார்க்க வந்தேன். இது சூப்பர் மார்க்கெட் தான். டேய் டேய், நம்ம ரிலேஷன் பையனுக்கு பேம்பஸ் வேணும்னு சொன்னாங்க, அதான் வாங்கலான்னு வந்தேன். கல்யாணத்துல எல்லா வேலையும் நீ தான் பாக்குற போல இருக்கு. சூப்பரா. தாரணிக்கு சின்சியரான அண்ணன் நீ தான்டா. போதும் போதும், வெட்டியா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் இங்க முக்கியமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஒரு வேலையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், ஒன்றும் இல்லை, கெஸ்ட் ஹவுஸ் போனோம். போயிட்டு வா. டேய், பொண்ணுங்க நிறைய பேர் கெஸ்ட் ஹவுஸ்ல தான்டா இருப்பாங்க. நீ சொல்றது புரியுது ப்ரோ. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்கிற ஏரியா பக்கம்லாம் நான் தேவையில்லாம போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? டேய், யாரா நீ தான் பேசுறியா? மாப்பிள்ள காசி யாத்திரை ஃபங்க்ஷன் இருக்குடா. பொண்ணோட அண்ணன்ல யாராவது ஒருத்தர் அந்த ஃபங்க்ஷன்ல அட்டன் பண்ணணும். நீ கொஞ்சம் கெஸ்ட் ஹவுஸ் போயிட. பிரதர், பொண்ணுக்கு நான் மட்டும் அண்ணன் இல்ல,
நீயும் அண்ணன் தான். அதனால நீயே போய் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிடு. பை. டேய் பாஸ் ஆபீஸ் போலையா? இல்லையா, கெஸ்ட் ஹவுஸ்க்கு. ஆஹா ஜாலி. பில் போட்டுருங்க. அமௌண்ட் 290 மேடம். சார், இந்த பில்லை கேன்சல் பண்ண முடியுமா? நான் பர்ஸை வீட்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் அப்புறமா வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். சரி பரவாயில்ல மேடம். சார், என் பில்லோட சேர்த்து இவங்க பில்லையும் போட்டுருங்க, நானே பே பண்ணிடுறேன். இல்லைங்க, வேண்டாம். என்னங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? சார், நீங்க பில் போடுங்க. கார்டா கேஷா சார்? கார்டு. ஓகே கொடுங்க. ஏங்க பரவாயில்லைங்க, வேண்டாம். என்னங்க நமக்குள்ள என்னங்க, நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தமாயிட்டோங்க. சார், ரெண்டுத்துக்கும் சேர்த்தே பில் போடுங்க. இந்தாங்க சார். நான் அடுத்த தடவை உங்களை பார்க்கும்போது பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். எங்க அவங்க கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க கேட்கலனாலும் நான் கொடுத்துருவேன். நான் வரேன். சார், இதை எடுத்து வைங்க, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே சார். ஏங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லைங்க, வேண்டாம். கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தானே, நான் நடந்தே போய்க்கிறேன். கெஸ்ட் ஹவுஸ்க்கா? ஐயோ, இவங்க கெஸ்ட் ஹவுஸ் தான் போவாங்கன்றத மறந்துட்டு நான் வேற அவன்கிட்ட திமிரா பேசிட்டேனே. என்ன பண்றது? நம்மை போலே நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போலே என்னை என்னும் நீயும் நானும் ஒரு தாய் பிள்ளை. முதல் சரிகமப்பா ஆடிஷனை நிப்பாட்டு. கத்துறனா? டேடா, நீ வேடா தர்பத்தி தலைவர் ரஜினி இல்லாம இருக்கலாம். அடா, நான் பிரபுடா. அண்ணே சொல்றத கேட்கறதாட உண்மையோட தம்பியோட கடமை. அதான் என் கடமையை செய்யறதுக்கு நான் புறப்பட்டேன். நீ கவலைப்படாம உன் வேலையை போய் பாரு. நான் கெஸ்ட் ஹவுஸ் போறேன். டேய், ரொம்ப தேங்க்ஸ்டா. எங்க பாஸ், கெஸ்ட் ஹவுஸ் இந்த பக்கம் இருக்கு, நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்களா பாஸ்? கெஸ்ட் ஹவுஸ்க்கு சுந்தர் போறேன்னு சொல்லிட்டாயா? இவனுக்கு பிஏவா இருக்கிறதுக்கு இவன் தம்பிக்கு பிஏவா இருந்திருக்கலாம். கொஞ்ச நேரம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா அதுவும் போச்சு. சாவு ராக்கி. ரன்பீர் பாஸ், நீங்க கெஸ்ட் ஹவுஸ் போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க. ஐயோ, இப்ப நம்ம யோசிச்சது 7:30 மைண்ட் வாய்ஸா? அதான் கேட்டுருச்சு போல. நல்ல வேலை சாவுகிறாக்கின்றது கேட்கல. அதுவும் கேட்டுச்சு. மரியாதையா இறங்கு பாஸ். இறங்கு ஃபர்ஸ்ட். நல்ல வேலை. சில நேரத்துல மைண்ட் வாய்ஸ் கூட நம்மளுக்கு நல்லதுதான் பண்ணுது. கெஸ்ட் ஹவுஸ் போய் கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்துட்டு வரலாம். ஹலோ. ஹலோ சார், நாங்க பர்சனல் லோன் பத்தி பேசுறதுக்காக கால் பண்ணிருக்கோம். ஹலோ. ஹலோ, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு பர்சனல் லோனு இன்சூரன்ஸ்னு எதையாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. நான்சென்ஸ். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கால் வந்தது. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. கால் வந்தா யாரு என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? நீங்க பாட்டு பேசிக்கிட்டே போறீங்க. யார் நீங்க? என் பேர் சக்தி. என்ன விஷயம்? அத சொல்லுங்க. நான் உங்க மாப்பிள்ள கார்த்தியோட கசின் சிஸ்டர். அதுக்கு என்ன இப்போ? அது எங்க மாப்பிள்ள காசி யாத்திரை போக ரெடி ஆயிட்டாரு. எப்ப வருவீங்கன்னு கேட்க சொன்னாங்க. நான் வரல. என் தம்பி சுந்தர் அங்க வந்துட்டு இருக்கான். அப்படியா? ஓகே. சார், ஒரு நிமிஷம். இன்சூரன்ஸ்க்காகவும் லோன்காகவும் ஃபோன் பண்ணா ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு வேலையே இல்லையான்னு கேக்குறீங்க. அதுதான் சார் அவங்க வேலை. அதுக்காக தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. அந்த சம்பளம் தான் அவங்க குடும்பத்துக்கு வருமானம். முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹலோ, எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வேணாம். அட்வைஸ் பண்ற மாதிரி நீங்க நடந்துக்காம இருந்தா நான் ஏன் சார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன்? தேவையெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க. நிறுத்து நிறுத்து நிறுத்து.
இறங்கு ஃபர்ஸ்ட். ஹலோ ஹலோ ஹலோ. சரியான திமிரு பிடிச்சவன் போல இருக்கு ராஸ்கல். ஹலோ, சாவியை கொடுங்க. கார் ஓட்டுறப்ப மொபைல்ல பேசக்கூடாதுன்னு தெரியாதா? எல்லாம் தெரியுங்க. ஓ, தெரிஞ்சுதான் சார் பேசிட்டு இருந்தீங்களோ? வண்டி நம்பரை நோட் பண்ணி ஃபைன் போட்டுக்கோங்க. நான் கோர்ட்ல கட்டிக்கிறேன். இப்ப மரியாதை கார் சாவியை கொடுங்க. என்ன வாய்ஸ் ரேஸ் பண்ற? வாய்ஸ் ரேஸ் பண்ணா உன்னை விட்டுருவேன் நினைச்சியா? உன்னை என்ன பண்ற பாரு. ஹலோ மைசான், கொடுத்து வச்சவே ஆண்டி. உன் மேல கேஸ் போறது கூட பொம்பளை போலீஸ். எனக்கு பாத்தியா விஜி, நீ எங்க போனாலும் பொண்ணுங்க உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு ராசி அப்படி கண்ணி ராசி. போலீஸ் பிடிச்சிட்டு போறப்ப கூட உன் கொழுப்பு அடங்க மாட்டேங்குதுல. அது அடங்காது மைசான். பலான கேஸ்ல என்ன புக் பண்ணிருக்காங்க. எப்படியும் 3 வருஷம் ஆகும். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது எப்படியும் உன்னை புள்ள குட்டியோட தான் பாப்பேன்னு நினைக்கிறேன். நீ மிதி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நானும் சொல்றேன். நீ கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி கிட்ட மிதி வாங்கி ஆகணும். இது சாபம் இல்ல மைசான், இது நான் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். யோ, வேலையை பார்த்துட்டு போயா. இப்ப கார் சாவியை தர முடியுமா முடியாதா? என்ன மிரட்டுற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. கார் எடு, நம்ம ஸ்டேஷன் போலாம். எடு. ஏய், டிக், காரை தொடாத. பொம்பளைங்க என் காரை தொட்டாலே எனக்கு பிடிக்காது. மொபைல்ல பேசி கார் ஓட்டுனது இல்லாம டியூட்டில இருக்க லேடி சார்ஜன் கிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கியா? நீ எப்படி இங்க இருந்து கார் எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். பார்க்கலாம். நீ காரை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போ. அதை எப்படி வெளியில எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஆட்டோ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் நான். ஹலோ. நான் மாப்பிள்ளையோட சிஸ்டர் சக்தி பேசுறேன். மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு ரெடி ஆயாச்சு. நீங்க எங்க இருக்கீங்க? ஓ, மாப்பிள்ளை ரெடியா? நானும் ரெடியா தான் இருக்கேன். மாப்பிள்ளையை தடுக்க வர சொல்லுங்க. அப்படியா, வந்துட்டீங்களா? சரி, ஓகே, வச்சு. பெரியப்பா, உன்னோட அண்ணன் வந்துட்டாங்களா? அண்ணனை வர சொல்லுங்க. சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டதுண்டா கண்டவர்கள் சொன்னதுண்டா. வானத்து இந்திரரே வாருங்கள் வாருங்கள், பெண்ணுக்குள் என்ன இன்பம் கூறுங்கள் கூறுங்கள். எவடி அவ? என் பாட்டுக்கு எதிர்பார்த்து பாருவ. நான் தான். என்ன தம்பி பாஸ், கெஸ்ட் ஹவுஸ் வந்தாலே செம ஜாலியா ஆயிடுறீங்க. யோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. மாப்பிள்ளை காசிக்கு போறாராம், அதான் வந்தேன். மாப்பிள்ளை காசிக்கு போறாரோ இல்லையோ, உங்க அண்ணன் கூட நான் இருந்தா நான் சீக்கிரம் காசிக்கு போயிருவேன். ஏன் தம்பி பாஸ், உங்க கூட என்ன பிஎம் வச்சுக்கீங்களேன். மிஸ்டர் ரந்தீர் கபூர், நானே ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு இருக்கேன். அங்க சப்ளையரா வந்தா சம்பளம் கிடைக்காது, பரவாயில்லையா? தம்பி பாஸ், ஆளே இல்லாம டீ ஆத்தலாம், ஆனா பாலே இல்லாம டீ ஆத்த முடியாது. உங்க அண்ணன் கூடயே நான் குப்பை குட்டிக்கிறேன். யோ, மாப்பிள்ளை வந்தார், வாயா. வாங்க 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 மச்சான். நீங்க மட்டும்தான் காசி யாத்திரை போறதா சொன்னாங்க, ஃபேமிலியோடவா? மாப்ள, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் மாப்ள. ஓ, சம்பிரதாயமா? என்ன மச்சான், மழையே வராம கொடைய புடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க? மச்சான், சொன்னா கேளுங்க, இந்த காசிலாம் வேணாம், அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. சம்சார பாரத்தை என்னால சமக்க முடியும்னு தோணல, அதான் சன்னியாசம் வாங்க காசிக்கு கிளம்பி போறேன். மாப்பிள பாஸ், காசிக்கு இப்படி கொடையோடலாம் போக கூடாது, கோவணத்தோட தான் போகணும். மச்சான், காசிக்கெல்லாம் போனீங்கன்னா வாட்ஸ்அப் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக் பார்க்க முடியாது, 5 நிமிஷத்துக்கு மேல பொழுதே போகாது, பைத்தியமே புடிச்சிரும் மச்சான். இப்போ என்னோட நோக்கெல்லாம் சன்னியாசம் வாங்கி தீட்சை அடையிறதுதான். சூப்பர் மாப்பிள, அப்படியே ஒரு ஆசிரமத்தையும் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அழகழகான நடிகைகளையும் அமெரிக்கால இருந்து பணத்தையும் வர வச்சு அழுங்காம குலுங்காம அப்படியே செட்டில் ஆயிடலாம். நானும் இந்த பிஏ வேலையை ரிசைன் பண்ணிட்டு உங்களோட வந்து செட்டில் ஆயிருவேன். நான் எல்லா ஆசைகளையும் திறந்துட்டேன். ஆசையிலன்னு ஒருத்தர் சொன்னா அவன் அப்படியே விட்டுறக்கூடாது. முதல்ல உங்க மச்சான கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வழியை பாருங்க. ஓ, அப்படியா? இப்படி சூடுங்க. சரி மச்சான், உங்களுக்கு என்ன வேணும்? கல்யாணத்துக்கு காஸ்ட்லியா ஒரு கோட் ஷூட் வாங்கி தரட்டுமா? ஹலோ, எங்க அண்ணன் அஜித்தை விட நிறைய கோட் வச்சிருக்காரு. அஜித் எத்தனை கோட் ஷூட் வச்சிருக்காரு? ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக கேட்டேன். சரி மச்சான், உங்களுக்கு 5 பவுன்ல ஒரு செயின், ஒரு 3 பவுன்ல பிரேஸ்லெட்,
அப்புறம் ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், வேற அருணா கொடி கூட தங்கத்துல வாங்கி தரேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். சொல்லு. அதெல்லாம் வேணாம், நான் காசி யாத்திரைக்கு தான் போவேன். அதுவும் வேணாமா? ஒரு 5 லட்சத்துக்கு ஹார்லி டேவிட்சன் பைக் வாங்கி தரேன். அதுல என் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு ஜாலியா அனிமன் போங்களேன். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்க ஏன் இவ்ளோ கஞ்சமா இருக்கீங்க? எங்க அண்ணனுக்கு இதை விட ஏதாவது பெருசா சொல்லுங்க. அட என்னம்மா நீ வேற, இதோட பெருசாவா? யோ நீயாச்சும் ஏதாவது சொல்லியா? பாஸ் பைக்கை விட பெருசானா பாஸ் கவர்மெண்ட் பஸ்ல சீசன் டிக்கெட் வாங்கி கொடுத்துடலாம். பஸ் ரொம்ப பெருசா இருக்கும். நீங்க ரொம்ப விவரம் தான். பேச்சுக்கு கூட பெருசா கமெண்ட் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி மாப்பிள்ள மனசு மாறுவாரு? அண்ணன் நீ ஒத்துக்காது. ஓகே மச்சான், உங்க தங்கச்சி கல்யாணத்தை ஏன் செலவுல நடத்துறேன், போதுமா? எனக்கு மொத்தம் 5 தங்கச்சிங்க, பரவாயில்லையா? அஞ்சு தங்கச்சிங்களா? 5 தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணா நாங்கள காசிக்கு போனோம். அதுக்கு நீங்களே காசிக்கு போங்க, நாங்க வேற மாப்பிள்ள பாத்துக்கிறோம். தம்பி பாஸ் வாங்க போலாம். மாப்பிள்ள சிரிச்சிட்டாரியா? மாப்பிள்ள சிரிச்சிட்டாரு, வாயா. மாப்பிள்ள அப்ப காசிக்கு போக மாட்டீங்கல்ல? மாப்பிள்ள மனசு மாறதுக்குள்ள மாப்பிள்ள ட்ரெஸ் மாத்திடுவோம். வாங்க ஐயரே, அந்த கொடையை கொடுங்க. என் மாப்பிள்ளைக்கு நான் தான் கொடை பிடிப்பேன். தள்ளுங்க, வழி விடுங்க. வாங்க மாப்பிள்ள.